அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்துல்லாஹ் அம்மா பஅத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சஹாபாக்களோடு சேர்ந்து அகழ் தோண்டியிருக்கிறார்கள். ஹந்தக் யுத்தத்துக்காக வேண்டி பெரிய பள்ளம் தோண்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவங்க ரொம்ப பசியோடு இருப்பதை அனஸ் ரலியல்லாஹு அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க பார்க்குறாங்க. அப்போது இந்த விஷயத்தை தன்னுடைய வீட்டில் போய் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க சொல்லுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்ட பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ரொட்டி, அந்த தாயார் ஒரு ரொட்டியை சுற்றி கொடுத்து அனுப்புகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அதை யார்கிட்ட கொடுக்கப்படுறா, அனஸ் ரலியல்லாஹு அவங்க கொண்டு வராங்க. அதை கொண்டு கொடுக்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களை அபூ தல்ஹாவா அனுப்பினாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அவங்க அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, வாங்க எல்லாரும் போகலாம் சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ இது அனஸ் ரலியல்லாஹு அவங்களும் எதிர்பார்க்கல, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கூட்டம் வருவாங்கன்னு சொல்லி. அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபாக்கள் வருவதை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, தன்னுடைய மனைவியிடத்தில் இப்படி வராங்களே என்ன செய்கிறது, நம்மள்ட்ட அவ்வளோ சாப்பாடு இல்லைன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹும் ரசூலும் அறிவார்கள், பாப்பம் என்ன நடக்குன்னு சொல்லி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போய் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க ரகசியமாக சொல்கிறாங்க, நாயமே நான் தாங்களை மட்டும் தான் கூப்பிட்டேன் சாப்பாட்டுக்கு அப்படின்னு. சரி பரவாயில்ல, இருக்கிறத கொண்டு வாங்கன்னு சொன்னால் ஒரு ரொட்டி கொண்டு வரப்பட்டது. அந்த ரொட்டியில் நெய் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம் நெய் இருக்குன்னு சொன்னால் நெய்யை கொஞ்சம் பூசி அந்த ரொட்டியில் நெய்யை பூசி அதை அப்படியே வேக வைக்கிறாங்க. பிறகு கொஞ்சம் நேரத்தில் சரி எல்லாரும் சஹாபாக்கள்லாம் 10 பேராக உட்காருங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிமாறுறாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு சபையில் எல்லாருக்கும் பிஸ்மில்லாவை ஞாபகப்படுத்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு வழிமுறை. அப்போது எல்லா சஹாபாக்களும் அந்த கொஞ்சம் போல இருந்த ரொட்டியிலிருந்து கொடுக்கப்பட்டு மிஞ்சியும் வந்தது. அதிலிருந்து மற்ற பக்கத்து வீட்டாக்களும் கொடுக்கப்பட்டு, அப்போ எத்தனை சஹாபாக்கள் வந்தாங்கன்னு சொன்னால் 80 பேர்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ இருந்ததோ 1-2 ரொட்டி தான் இருந்தது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்டதினால் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அந்த உணவையே பரக்கத்தாக்கி வைத்தான். கிட்டத்தட்ட ஒரு 6 ரொட்டி சுடப்பட்டது. அந்த சபையில் 6 ரொட்டி சுடப்பட்டு 80 பேருக்கு பரிமாறப்பட்டது. இந்த விஷயத்தை வித்ரியா ஷரீஃபில் சதகத்துல்லா பனாயம் அவங்க காஃபியத்து சாதுடைய ஹர்ஃப் இருக்குல்ல, ஒவ்வொரு எழுப்பு அலிஃப் பா தான் வரும்போது சுவாது வரும். அதில் முதலாவது அலா முஸ்பில் ஜம்மில் காஃபீரி மினல் குருசி என்று முடியுது அந்த முதலாவது பைத். அதில் இந்த விஷயத்தை அவங்க என்னது ஷரஹில் கொண்டு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்டதினால் அது எதில் படுகிறதோ அதில் பரக்கத்து உண்டு என்பதை இந்த சம்பவம் விளக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து மிக்கவர்கள். அவருடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் பரக்கத்து செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.